டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். நம்ம எல்லாருமே ஒரு சில ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கே, இந்த கம்பெனிஸ் கொடுக்குற ப்ராடக்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது, இந்த கம்பெனி ஃப்யூச்சரில் நல்லா க்ரோத் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த கம்பெனி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு, ஸோ அந்த கம்பெனி நல்லா பற்றின டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த கம்பெனியோட ஸ்டாக்கை வாங்கிட்டு நீங்கள் நினச்சபடி அந்த கம்பெனி க்ரோ ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் ப்ரைஸை விற்றா அதில் நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் சிம்பிளான ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா, நம்ம எல்லா பேருமே கேஎஃப்சி, பீஸா ஹட் இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்ருப்போம். ஸோ அங்கே இந்த கேஎஃப்சி, பீஸா ஹட் எல்லாமே நல்லா இருக்குது, இதில் ஃபுட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணியிருக்கும். ஸோ அந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிருந்தா நம்ம அது என்ன கம்பெனி அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தனாலே அது தேவையான இன்டர்நேஷ்னல் லிமிடெட் தான். ஓகேங்களா? நம்ம இது நல்லா ஃப்யூச்சர் நல்லா க்ரோ ஆகும் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நல்ல ஃப்யூச்சர் க்ரோ ஆனதுக்கப்புறம் இந்த கம்பெனியில் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது மாதிரி நம்ம ஏதாவது கார் வாங்குறோம் அப்படின்னா, இந்த கார் நல்லா இருக்குது, இந்த கம்பெனி நல்லா ஃப்யூச்சர் நல்லா க்ரோத் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம முன்னாடி வாங்கலாம். எக்ஸாம்பிள் இப்போ டாட்டா மோட்டார்ஸ் வாங்கிட்டால் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி வந்து நல்லா ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அவங்க ரெக்கவர் ஆகி வந்துட்டாங்க, ஃப்யூச்சர் ஃபுல்லாக எலக்ட்ரிக் காராக மாற்றிட்டாங்க. ஸோ ஃபுல்லாமே இப்போ எலக்ட்ரிக் மார்க்கெட்டில் ஒரு 80% பக்கம் அவங்க தான் வச்சுருக்காங்க. ஸோ ஃப்யூச்சர் நல்லா க்ரோத் இருக்குது. அந்த கம்பெனி பற்றி நல்லா அனலைஸ் பண்ணிட்டு வாங்கணும். அனலைஸ் பண்ணாமல் வாங்கினா நமக்கு வந்து நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இப்போ நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பொருள் எல்லாத்தையுமே என்னென்ன மாதிரி பொருளாக யூஸ் பண்ணுறோம், அது என்ன கம்பெனி அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி பார்க்கணும். அதில் அந்த கம்பெனி நல்லா க்ரோத் இருக்கா அப்படின்னு அனலைஸ் பண்ணிவிட்டு வாங்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம யூஸ் பண்ணுற எக்ஸாம்பிளுக்கு கோல்கேட்டு, அது ஒரு கம்பெனி தான், அதுலேயுமே ஷேர் வாங்கலாம். அப்புறம் நம்ம நிறைய பிஸ்கெட்டு இந்த மாதிரிலாம் நிறையா சாப்பிடுவோம். ஸோ அதுலேயுமே நிறையா கம்பெனிஸ் இருக்குது. லைக் எக்ஸாம்பிளுக்கு பிரிட்டானியா இந்த மாதிரி கம்பெனிலாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற என்னென்ன பொருள் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்து அதை பற்றி அனலைஸ் பண்ணி வாங்கணும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.